ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னோடய டேண்ட்ரஃப் ஸ்கேல்பை எப்படி ஒன் வாஷில் வந்து கிளியராக நான் வந்து எல்லா டேண்ட்ரஃபையும் கிளியர் பண்ணினேன் வித் நான் மேக் பண்ண அந்த ஹோம்மேட் கெமிக்கல் ஃப்ரீ சீரம் வச்சு அப்படின்றத வந்துட்டு லைவ் ரிசல்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து டீடாங்கிள் பண்ணிட்டேன். முடியை வந்து நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு அந்த நம்ம மேக் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த சீரமை வந்து நல்லா வந்து ரூட்டில் வந்து படுற மாதிரி ரூட் டு தலை முடியோட வேர்லேருந்து எண்டு டிப் வரைக்கும் நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு 30 மினிட்ஸ் டு 1 hour வரைக்கும் அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். நான் எதுவும் பண்ணவே இல்லை, சும்மா லைட்டாக வந்து காய வச்சேன். ஏன்னா அந்த ஒரு சிலவங்களுக்கு வந்து சைனஸ் அண்ட் ஆஸ்துமா டக்குன்னு கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நான் வந்து உடனே வந்து தலையை காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு சும்மா ஹேர் பன் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். நான் எதுவுமே எண்ணெய் வைக்கலை, எதுவுமே பண்ணலை. ஏன்னா அதுலேயே வந்து நம்ம கோகோனட் ஆயில் அண்ட் விட்டமின் இ கேப்சுவல் எல்லாமே போட்டிருக்கிறதுனால நான் எண்ணெய் வந்து வைக்கலை. அண்ட் மோரோவர் அதில் வெந்தயம், கருஞ்சீரகம், கருவேப்பிலை ப்ளஸ் அரிசி கழநீர் தண்ணி, அரிசி கழிஞ்ச தண்ணி, அந்த தண்ணி எல்லாமே வந்து ஹெல்தி, நேச்சுரலாக வீட்லேயே இருக்கிற ஒரு திங்ஸை வச்சு நம்ம மேக் பண்ணதுனால இது வந்து ஆப்வியஸாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு சைனஸ் ஆர் ஆஸ்துமா, டக்குன்னு சளி பிடிக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல வச்சு முடியை வந்து காய வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு பட் காய வைக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 minutes ஆகுது. மென்ஸாக இருந்தீங்கன்னா 2 minutes ஆகுது மசாஜ் பண்ணுங்கள். விமன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 minutes ஆகுது வந்துட்டு முடி அண்ட் எல்லா வேர்க்கால்களை வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. முடியில் காட்டுற கவனத்தை விட வேரில் வந்து கவனம் அதிகமாக செலுத்துங்க இந்த சீரம் அப்ளை பண்ணும்போது. ஸோ இது வந்து ரொம்ப வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் உங்களுக்கு ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ்க்கு அப்புறமும் உங்களுக்கு லைவ் ரிசல்ட் வந்து காமிச்சிருப்பேன். எப்படி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக வந்து ஸ்கேல்ப்பு ஃப்ரீயாக இருந்துச்சு அண்ட் முடி எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னு ஃபுல்லாக வெட் ஹேர்லேயே காமிச்சிருக்கேன். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சீரம் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி யூஸ் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து இது எப்படி டேண்ட்ரஃபை வந்து ஒன் வாஷில் கிளியர் பண்ணுது அப்படின்ற ஒரு வீடியோக்காக தான் வந்து இது மறுபடியும் நான் அப்லோட் பண்ணுறேன். வேறு எந்த ஒரு இதுக்காகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து முன்னாடி முடி போட்டுட்டு மசாஜ் பண்ணிவிட்டேன். நான் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி 30 minutes to 1 hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். எப்பவும் போல் தான் நார்மலாக ஷாம்பு வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி எந்த ஒரு இதுவும் நான் பண்ணலை. இது பாருங்கள், இது வந்து ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் ஸ்கேல்ப்பு பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. எந்த ஒரு டேண்ட்ரஃப் இல்லாமல், எந்த ஒரு அந்த திப்பியாக இருக்கிறது கூட இல்லாமல் எனக்கு பாருங்கள் ஸ்கேல்ப் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. லைவ் ரிசல்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சீரம் மேக்கிங் வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு இது ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெந்தயம், அதாவது மேத்தி சீட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேப்பங்கொழுந்து அப்படி இல்லைன்னா வேப்பந்தலை அதை வந்து போட்டுட்டு நீங்கள் பாயில் பண்ணி எப்பவும் போல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெந்தயம் வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து டக்குன்னு சளி பிடிக்கும். ஸோ வந்து ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து வேப்பந்தலை போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அந்த சீரம் மேக்கிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.